நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். யோவான் 8:32 சொல்றது போல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்ற வசனங்களை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எவ்வளவோ விடுதலையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கும் கூட அந்த விடுதலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம டெய்லி நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குறோம். அடுத்த நாள் காலையில நம்ம விடுதலை பெற்ற பிள்ளைகளாக என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, இயேசுவின் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட மகனாக மகளாக எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நான் சமாதானத்தோட இந்த பூமியில வாழ்வேன்ற அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் நம்ம முழிக்கிறோம், விடுதலையோட நம்ம முழிக்கிறோம். ஆனாலும் அந்த நாள் தொடங்கினது முதல் அந்த நாள் இந்த ராத்திரி நம்ம தூங்குற வரைக்கும் எவ்வளவோ உலகத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம கடந்து செல்கிறோம். அந்த கடந்து செல்கிற அந்த டைம் ஃப்ரேம்ல எவ்வளவோ பாவங்களுக்கு இச்சைகள் உண்டாகிறது. சில டைம் அந்த பாவங்களை விழுந்து போகிறோம். அப்போ நம்ம செய்கிற அந்த நாள் முழுவதுமாக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக நம்ம செயல்படுகிறோமா, இல்லை விடுதலை பெற்ற பிறகும் கூட நம்ம அந்த விடுதலையே இல்லாம அந்த பாவத்தின் வஞ்சனையினால் கட்டப்பட்டு அந்த பாவத்துல விழுந்து போய் நம்ம இன்னும் அதிகமான விடுதலை இல்லாமல் ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானித்தறிவோம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி அதை குறித்து தான் இருக்க போகிறது. வாசிப்போம். முதல் வசனமாக யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 34. ஜான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ நம்ம பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழணும் அப்படின்ற நம்ம எல்லாரும் முயற்சி செய்கிறோம். ஆனால் சில காரியங்கள், சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில மீண்டும் 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 அந்த பாவத்தை செய்து அதிலேயே விழுந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இந்த வசனம் சொல்கிற பிரகாரமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம யாருக்கு அடிமை? முற்காலத்தில் அந்த காலத்தில் இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தார். முற்காலத்துல தேவன் அறியாம இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம தேவன் யார் என்ற வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். நம்ம அந்நியரும் பரதேசிகளும் கர்த்தருக்கு விரோதமான பிள்ளைகளாக, நம்பிக்கை இல்லாமல் தேவனற்ற பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்ட காலகட்டங்களும் உண்டு. அது எல்லாவற்றிலும் நம்ம நீங்களாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து அவருக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக மாறக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நம் அனைவருக்கும், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற நம் அனைவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த வசனம் சொல்றது போல பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டுக்குவோம், எனக்குள்ள பாவம் இருக்கிறதா? எனக்குள்ள பாவம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவத்தை நான் எப்படி செய்து கொண்டிருக்கிறேன்? ஆசையோட செய்யறேனா, இல்ல வெறுப்போட செய்யறேனா, இல்ல வீக்னஸ் சொல்லி அந்த வீக்னஸ்ல விழுந்து போய் கொண்டிருக்கிறேனா? ஏன்னா அந்த பாவங்களை செய்யும் பொழுது அந்த பாவம் நம்மை மேற்கொள்கிறது, அந்த பாவத்துக்கு நாம் அடிமைகளாக மாறுகிறோம் என்று வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு முதல்ல பார்க்க போற தலைப்பு, நம்ம கிட்ட ஏதாவது கட்டுகள் இருக்கிறதா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏதாவது ஒரு பாவத்துல சிக்கி கொண்டு நம்ம எல்லாரும் தவித்து கொண்டிருக்கிறோமா? நம்ம ஏதாவது ஒரு பாவத்துக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இதுல முக்கியமான சில பிரச்சனைகளை மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நான் நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, நீங்களும் நானும் நிறைய பேரை பார்க்குறோம். நம்ம காஸ்பல் ஷேர் பண்ண போவோம். ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, உடம்புலையும் சரி உங்க வாழ்க்கையிலையும் சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் பாவத்தின் மூலமா தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேர் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கிட்ட ஒரு பாவமும் கிடையாது, நான் எல்லாம் பெருசா பாவமெல்லாம் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்துகிட்டே பேசுவாங்க. அப்போ அதே போல நம்ம சபைக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் அந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதா? நம்ம தான் டினை பண்றோமா? நான் கர்த்தர் சொல்லுகிறார், பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை என்ற வாசங்களை வாசிக்கிறோம். அப்போ நம்மை நாமே நிதானித்து அறியாம நான் சரியாதான் இருக்கிறேன், என்கிட்ட எந்த பாவமும் இல்லை, மற்றவங்களை போல அவங்க எல்லாம் பெரிய பெரிய பாவிகள், அந்த பாவத்தை போல என் பாவம்லாம் கிடையாது, நான் ஏதோ சின்ன சின்ன பாவங்கள் செய்திருக்கேன், அதெல்லாம் ஒரு பெருசு இல்லைன்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஒரு செட்டில் ஆகுறோமா, ஒரு மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள போகிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். ஆனா அடுத்ததா சில பேர் பயன்படுத்துகிற ஒரு டூல் என்ன அப்படின்னா, திரும்ப மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு பலவீனத்தினால ஒரு பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த பாவத்துக்கு அவங்க என்ன டேக் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது நான் விரும்பி செய்யல, என்னுடைய பலவீனமாக இருக்கிறது, அந்த பலவீனத்தினால மேற்கொள்ள முடியல, அதனால இந்த பாவத்தை நான் செய்யறேன்ற மாதிரி சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அப்ப நாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுகிறோமா? என் பலவீனத்தை என்னால மேற்கொள்ள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன் என்று நம்ம எல்லாரும் நம்மை நாமே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோமா என்பதை நம்ம நிதானிப்போம். ஏன்னா ஒரு பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் நம்ம தவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த பாவ கட்டுனால கர்த்தர் நமக்கு எவ்வளவோ திட்டங்களை வைத்திருக்கார் நம்ம வாழ்க்கையில.
நம்ம போன பைபிள் நிதானிச்சு பார்த்தோம். பர்சனலா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளவோ வந்து பிளான்ஸை வைத்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு ஒரு எக்ஸலண்டான ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஆனா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாம அவர் நினைக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடப்பிக்க விடாமல் நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கும் பொழுது, அந்த பாவம் எந்த எந்த வழி நம்ம கொண்டு செல்லுகிறதோ அந்த வழியை நோக்கி நாம வந்து கடந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரி sin can shape the decision. நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து அந்த பாவத்தின் மூலமா எடுக்கிற முடிவுகள் நம்ம வாழ்க்கையில நம்ம நோக்கி போகிற வழியை வந்து அது தடை பொருளை கூட செய்யும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நித்திய ஜீவனுக்கு இந்த வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த வழி அந்த பாவத்தின் மூலமா மாறுறது நம்மையே அறியாம மாறி போகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ முதல்ல எனக்குள்ள சில காரியங்கள் வந்து நம்ம மனமாற்றம் அடைய வேண்டிய காரியங்கள் இருக்கு என்பதை முதல்ல உணரணும். அந்த உணர்வு வந்தா மட்டும்தான் எங்க மாற்றத்தை கொண்டு வரலான்ற அந்த யோசனைக்குள்ள நம்ம போக ஆரம்பிப்போம். சோ அதை குறிச்ச வசனங்களை பார்ப்போம். இப்போ ரோமர்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 24 வரை. ரோமன்ஸ் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். ஆமேன். ஆமென். அப்போ நம்ம எல்லாரும் பாவிகளாக ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாக எல்லாரும் விழுந்து போயிருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு இன்னைக்கு அவர் முன்பாக நம்ம எல்லாரும் நீதிமன்களாக மாற்றப்பட்டிருக்கோம் என்பதை இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த பாவம் அப்படின்றது இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஆனா கர்த்தரால் வந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட சில ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ன்றது அவருடைய சித்தம் தான். ஆனாலும் அவரை யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு வந்து விடுதலை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம ஒரு காலகட்டத்துக்குள்ள கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பரிசேயனை போல அந்த பரிசேயனை போல நான் வந்து ஆண்டவரே 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் வந்து கைகளை கழுவுறேன், நான் வந்து தசமபாகத்தை கொடுக்குறேன், நான் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேன், ஆனா இவனை போல நான் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் தான் நம்ம இருக்கிறோமா? மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவங்கள போல நான் வந்து மோசம் இல்லை அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்றோமான்றதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமற்றவர்களாகின்றதை பார்க்கிறோம். இப்போ பாவம் அப்படின்ற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நுழையும் பொழுது நம்ம அதுக்கு அடிமைகளாக தான் மாறுகிறோம் என்பதை முதல்ல அந்த உணர்வுக்குள்ள வரணும். ஏன்னா நான் இயேசுவுக்கு அடிமையா இல்ல பாவத்துக்கு அடிமையா என்பதை நிதானித்து பார்க்கணும். அப்ப நான் இயேசுவுக்கு அடிமையா இருக்குன்னா நாம நீதி உள்ள காரியங்களை மாத்திரம் தான் நடப்பிக்கணும். ஏன்னா ஒரு பலவீனத்துல விழுகிறது வேற, ஆனாலும் அது பலவீனமாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் 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 அந்த பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங் மீண்டுமாக அந்த ஒரே பாவத்துல மீண்டும் மீண்டும் செய்யற காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாததாக அது இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இப்ப நிதானிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் இப்ப கூடி இருக்கிறோம் இங்க, நிதானிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு ஆக்ஷன் நான் எடுக்கிற ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கிறதா? நான் செய்கிற ஏதோ ஒரு சிந்தனை, நான் ஏதாவது ஒரு செயல்பாடு, அந்த ஒரு காரியத்தின் மூலமா நான் வந்து அடிமைத்தனத்துக்குள்ள பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ள போகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கிறதா என்பதை இப்போ ஒரு செகண்ட் நினைச்சு பாத்தீங்கன்னா மேபி 1-2 காரியம் கர்த்தர் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த காரியங்களை வந்து நினைவு கூர்ந்து அந்த பிரச்சனைகள் அந்த பாவத்தை வந்து விழுகிறதுக்கு ஏதாவது ஏதுவாக ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை மேற்கொள்றதுக்கு நமக்கு வந்து பலனாக இருக்கும். ஏன்னா அனலைஸே பண்ணாம நான் சரியாதான் இருக்கிறேன், என்கிட்ட எந்த பாவமே இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா விழுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். இன்னும் எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2 வரை. எபிசியன்ஸ் 2:1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆமென். ஆமென். சோ இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கையிலும் சரி, இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகும் இருக்கிற வாழ்க்கையிலும் சரி, பாவங்களினால் நம்ம வாழ்க்கை நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வசனம் சொல்லுகிறது அது யாரால வந்து நடப்பிக்கப்படுதுன்னா இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி. அப்போ பரிசுத்தாவி இருக்கிறார், ஆனா பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது அது அந்த ஆகாயத்து பிரபுவாகிய இந்த பிசாசினுடைய ஆவியினால் ஏவப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல. அப்போ நம்ம எல்லாரும் வந்து பாவங்களுக்கு செத்து 1 பேதுரு 2:24 படியாக பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை வந்து முற்றிலுமாக கழுவி இருக்கிறது. அப்போ அதான் வந்து எபேசியர்ல வந்து 2:1 சொல்லுவது பிரகாரமாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்ம இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அப்போ முற்காலத்தில் எப்படி இருந்தோம்னா
இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாம் என் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்ட வாழ்க்கை போதும். அது இயேசு கிறிஸ்துவ அறிகிறதுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்க வந்து உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கும் ஏதாவது ஒரு ரிப்பீட்டடிவா மீண்டும் மீண்டும் ஒரு பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் அதை திரும்ப திரும்ப செய்யறோம் பாத்தீங்களா? அது செய்யும் பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவராக இருக்குமா, இல்ல இந்த பிசாசாக இருக்குமா என்பதை நம்ம நிதானித்து அறிவோம். ஏன்னா ஒரு பாவம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு தவறு மட்டும் இல்ல. நம்ம பாவத்துல விழுகும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடையாகிறது. சம்டைம் அந்த ஸ்பிரிச்சுவல் டெத்து கூட நேருது. அந்த ஆவிக்குரிய மனுஷன் வந்து அவன் வந்து என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த பாவத்திலே உணர்ந்திருந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிச்சுவல் டெத் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மை நாமே நிதானி தெரிந்தா மட்டும் நம்மளால வெளியே வர முடியும். அப்படி நம்ம வந்து அறியாம இருந்த காலகட்டம் அறியாம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லாம நம்ம வந்து விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு பாவத்தின் மூலமா அது இருக்கா இல்லையா நம்மளால நிதானித்து அறியல, அதை மேற்கொள்றதுக்கு நான் யோசிக்கவும் இல்லை. எங்கேயாவது ஒருவேளை வந்து அது பாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை நான் வந்து விட்டு விலகாம அதோட அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேனா, இல்லைன்னா அந்த பாவம் என்னன்னு அறிஞ்சு கூட அதை மேற்கொள்றதுக்கு எனக்கு பலனே இல்லாம அதோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நிதானம் தெரியும். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். இன்னைக்கு இப்ப இந்த நிமிஷத்துல யோசிச்சு பாருங்க, ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயம் வந்து எனக்கு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது தவறு, இந்த பாவம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்து கூட அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாம நான் வந்து பலவீனனாக இருந்து அதை மேற்கொள்றதுக்கு அது கர்த்தர் பலனை கொடுத்தும் கூட அந்த பாவத்தோடு இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்பதை நம்ம நிதானித்து அறிவோம். ஏன்னா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேலே அனைவரையும் உயிர்ப்பித்திருக்கிறார். நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் கூட நமக்கு வந்து இருக்கிற உணர்வு இல்லாம அந்த பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை நம்ம நிதானித்து அறிவோம். வாசிப்போம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. 1 John 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போ நமக்கு எல்லாருக்கும் விடுதலையோட வாழ்றோன்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனாலும் காலையில முழிச்சதுக்கு அப்புறம் விடுதலையோட தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கை நாள்ல தொடங்குறோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த பாவத்தை செய்து 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 நமக்கு இருக்கிற அந்த பாண்டேஜ், அந்த கட்டுகள் வந்து இன்னும் அதிகமாக தான் மாறுது. வாழ்க்கையில விடுதலை இல்லாத தன்மை தான் இருக்குது என்பதை நீங்க என்னைக்காவது உணர்ந்து இருக்கிறீங்களா என்று நிதானித்து பாருங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல கர்த்தர் இங்க சொல்லுகிறார், அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னுக்குள்ள போக வேண்டாம், அந்த செல்ஃப் டிசெப்ஷனுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா எல்லாரும் பாவிகள் தான், பாவம் செய்யாத மனிதன் ஒருவனுமே இல்லை என்பதை புரிஞ்சுக்கிறேங்க. அப்போ நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது அப்படின்னு பாக்குறோம். இப்போ முதல் காரியமே நான் பாவின்ற அந்த உணர்வு எனக்குள்ள வரணும். ரெண்டாவது அந்த தாழ்மையை குறிக்குது. ரெண்டாவது காரியமா நம்ம வந்து அந்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று கர்த்தரை விரும்புகிறார். அப்போ அந்த ஹியூமிலிட்டி அண்ட் கன்ஃபெஷன், அந்த மனத்தாழ்மையும் அந்த பாவங்களை அறிக்கையிடுகிற அந்த சூழ்நிலையும் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில விடுதலை உண்டு. நம்ம பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்றது அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அப்போ 2 விஷயம்தான், பெருமையான எண்ணம் கொண்டு இருக்காமல் நான் சரியா இருக்கேன்ற அந்த எண்ணத்துக்குள்ள போகாம கர்த்தர் ஏதாவது ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறாரா, அது என்ன விஷயங்கள் வந்து தடையாக இருக்கிறது, எதை செய்யும் போது கர்த்தர் வந்து என் மேல வந்து துக்கப்படுகிறார் என்ற காரியத்தை உணர்ந்து அந்த பாவங்களை முதல்ல ஒப்புக்கொண்டு அந்த தாழ்மையுள்ள இருதயத்தோட அதை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இப்ப கூட ஏதாவது ஒரு விஷயம், இன்னைக்கு காலைல முடிச்சிருந்து ராத்திரி தூங்க போறப்போ கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒரே ஒரு காரியம் நம்ம வந்து செய்த காரியங்கள்ல வந்து நம்ம இருதயம் சொல்லியிருக்கோம், நீ செஞ்சது கரெக்ட், நீ தப்பு பண்ணல, இந்த சூழ்நிலையில நீ இப்படிதான் செஞ்சிருக்கணும், இதுதான் வந்து கரெக்ட்ன்ற அந்த நம்ம இருதயம் நம்ம கிட்ட பேசியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வேதத்தோட ஒத்து போகிறதா, கர்த்தர் அதை விரும்புவாரா என்பதை அந்த ஒரே ஒரு காரியத்தை இப்போ நினைவு கூர்ந்து நீங்க பாருங்க. ஒருவேளை கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த தாழ்மையுள்ள இருதயத்தோட ஆண்டவரே என்ன மன்னிங்க, இதுல இருந்து வெளியே வரதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கைகளை விரிக்கும் பொழுது அந்த பாவங்களை மன்னித்து நம்மை வந்து சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனம் 3. Psalms 51:3. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆமென். சோ இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். தாவீது வந்து இந்த விபச்சார பாவம் செய்ததுக்கு பிறகு அவன் வந்து மனம் வந்து எழுத சங்கீதமாக இருக்கிறது. அவர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அவருக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தான் செய்கிற காரியம் என்ன, எது
அவருக்கு பிடிச்சிருக்கு, எது அவருக்கு பிடிக்கலன்ற காரியங்களை வகையறுத்து பார்க்கக்கூடிய ஞானத்தை பெற்ற மகனாக இந்த சங்கீதம் அவர் எழுதுறாரு. ஆமா ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் இருக்கிறது, நான் செஞ்சது அறிஞ்சிருக்கிறேன், நானு என் பாவம் எப்பொழுதும் என் கண்முகமாக நிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கிளியரான அந்த விஷனோட பர்சனலா அவர் செய்த காரியம் என்னன்றத புரிதலோட இந்த ஜபத்தை அவர் வந்து ஏறெடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில வந்து அவர் பேசுறாருன்ற எடுத்துக்காம அவர் அக்னாலேஜ் பண்றாரு. ஆமா ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், உமக்கு பிரியமே இல்லாம இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா திரும்பும் கர்த்தரோட ஒப்புரவாவதற்கு, அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மீண்டும் கர்த்தரிடம் ஒப்புரவாவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்ம இன்னைக்கு வேலை செய்ய முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துட்டு இது தாவீது ஜெபிப்பது போல, ஆண்டவரே என் பாவங்களை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு எதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செய்திருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு காரியங்களாக வந்து தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு எடுத்து, ஆண்டவரே இதெல்லாம் நான் செஞ்சேன் ஆண்டவரே, எனக்கு கண்களுக்கு முன்பாக இந்த பாவங்கள் நிற்கிறது ஆண்டவரே, இதையும் மேற்கொள்றதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம வந்து பிரைவேட்டா மன தாழ்மையோட அவரிடம் வந்து அந்த பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அந்த ரெக்கன்சிலியேஷனுக்குள்ள நம்ம வந்து வருகிறோம். கர்த்தரோட முதல்ல ஒப்புரவாகிறதுக்கு நமக்கு சூழ்நிலை கிடைக்கிறது. இதை பார்க்கிறோம். வாசிப்போம். எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 9. ஜெர்மையா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென். ஆமென். சோ நம்ம இருதயம் பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்றது போல எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். நமக்கு எதெல்லாம் பிடிக்குதோ, நமக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ நம்ம இருதயம் வந்து இதை செய், இது தப்பு இல்ல, இதனால ஒன்னும் கெட்டு போயிடாது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயம் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்கும். அது தவறாவே இருக்கும். ஆனா நம்ம இருதயம் என்ன பண்ணும்னா ஜஸ்டிஃபை பண்ணும், இது பண்ணலாம், இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணும். ஆனா நம்ம இருதயம் சொல்ற பேச்சை நம்ம கேட்காம வசனம் என்ன சொல்லுகிறது, நம்ம எடுக்கிற முடிவோ எடுக்கிற சிந்தனையோ, ஒரு சிந்தனை எழும்புகுது இல்ல ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா இதன் மூலமாக இது வந்து கர்த்தருடைய வசனங்களுக்கு இது ஒத்து போகிறதா இல்லையா என்பதை நிதானித்து அறிந்து நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாதான் நம்ம நல்லது. ஆனா நம்ம இருதயம் சொல்லுது, இருதயம் சொன்னா சரியாதான் இருக்கும்னு சொல்லி நம்பி எடுக்க ஆரம்பிச்சோம்னா வசனம் சொல்கிற பிரகாரமாக எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. அப்போ எங்கெல்லாம் என் இருதயம் வந்து எந்தெந்த காரியங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது, இது சரி அப்படின்னு சொல்லி சொல்லுது, அப்ப எதெல்லாம் சரின்னு சொல்லுதோ அதை வேதத்தோட ஒப்பிட்டு பார்த்து அது சரியா இருந்துச்சுன்னா அதை செய்யலாம். ஒருவேளை சரியா இல்லைன்னா நம்ம இருதயத்தை வந்து கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக நம்ம வந்து டியூன் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட சிந்தனைகளும் அந்த மாதிரி மாற வாய்ப்புகள் வரும். வாசிப்போம். ரோமர்ல 6ஆம் அதிகாரம் வசனம் 16. ரோமன் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இப்ப நம்ம யாரோட கண்ட்ரோல்ல இருக்கோம்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுறோமா, அவருக்கு அடிமைகளாக இருக்கிறோமா, இல்ல பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறோமா? இந்த வசனம் சொல்றது போல மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் சரி, நம்ம எதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நாம அடிமைகளாக மாறுவோம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னா நான் இயேசுவுக்கு அடிமையா இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கையில விடுதலை உண்டு. அப்ப நான் சத்துருவுக்கு அடிமையா இருக்கும் பொழுது எனக்கு விடுதலை வந்து ஒருபோதும் கிடைக்க போறதே இல்லை. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்களுக்கு பாத்தீங்களா, கீழ்ப்படிதல், ஒரு முடிவு எடுக்கிறேன், அப்ப வந்து சில காரியங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து நடப்பிக்கக்கூடிய காரியங்களா இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி நான் செய்கிற எல்லா விஷயங்களும் வந்து இது வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்குரிய காரியங்களாக இருக்கிறதா இல்ல நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்குள்ள இருக்கிறதா என்பதை நம்ம வந்து வகையறுத்து பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எது கர்த்தருக்கு பிரியமானது என்பதை நிதானித்து தெரிய முடியும். ஏன்னா இது ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டு. நமக்கு பிசாசானம் வந்து கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறு மந்தை கிட்டதான் வந்து அதிக ஆக்ரோஷமாக வந்துகிட்டு என்ன பண்ண நம்ம வந்து வஞ்சிக்க பார்க்கிறான். இப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது வந்து சரியா இருக்கா, இது கர்த்தருக்கு பிடிக்குமா, இல்ல பிசாசான ஏமாத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு நிதானித்து அறிய ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஆத்துமாக்களை நம்மளால காத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்ல நான் சரியா தான் இருக்கிறேன், நான் வந்து செக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறேன், ஒரே தேவனை தெரிஞ்சிருக்கிறேன், நான் வீட்டு சபையில ஐக்கியத்துல இருக்கிறேன், தினம் வசனங்களை வாசிக்கிறேன், என்ன பிசாசான வஞ்சிக்கவே முடியாது அப்படின்ற எண்ணங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஏமாந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம எது செய்தாலும் அது நீதிக்கு ஏதுவான காரியங்களாக இருக்கிறதா இல்ல சாவுக்கு ஏதுவான காரியங்களா இருக்கிறதை நிதானித்து பார்த்து அதை வகையறுத்து கர்த்தருக்கு எது பிரியமோ அதை நடப்பிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். ரெண்டாவதா பார்க்க போற தலைப்பு, இந்த பாவம் செய்கிறது வந்து ஒரு மாதிரி ஹேபிட்டா, ஒரு மாதிரி மீண்டும் மீண்டும் அதை செய்யறோம் பாத்தீங்களா, அது ஹேபிட். அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போகிறதுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கு.
அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை செய்ய அது நடப்பிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்குரிய வசனங்களை வாசிக்கலாம். இப்போ ரோமர்ல 7ஆம் அதிகாரம் வசனம் 15. ரோமன்ஸ் 7:15. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ ஒரு பாவம் வந்து எப்படி பழக்கமாக மாறுகிறது என்பதை வந்து குறித்து தான் பார்க்க போறோம் இப்போ. ஸோ ரோமர் இப்போ 7:15 சொல்லுது, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். ஸோ பவுல் கூட இங்க எழுதுறார். அவருக்கு வந்து இதை செய்யணுன்ற விருப்பமே இல்லை, ஆனாலும் கூட பலவீனங்கள்னால இங்க வந்து நான் விரும்பாததா செய்கிறேன், நான் வெறுக்கிறேன் அந்த காரியத்தை, ஆனாலும் செய்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த போராட்டம் அப்படின்றது வந்து இது உண்மைதான். அது இல்லைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அந்த பிசாசோட அந்த போராட்டங்கள், அந்த பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள், நான் எதை வெறுக்கிறேன், இதை செய்யவே கூடாது, எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு நினைச்சும் கூட அதை தான் செய்கிறதுக்கு நம்ம முற்பட்டு ஓடுகிறோம். அப்போ இந்த கான்ஃபிளிக்ட் அப்படின்றது வந்து இது உண்மையானது. அப்போ இந்த கான்ஃபிளிக்ட் உண்மையா இருக்கிறதுனால, அப்போ எதன் மேல நான் ஆசைப்படுறேன், என்னுடைய விருப்பு வெறுப்பு எதன் மேல இருக்கிறது. அப்போ என் விருப்பம் வந்து அந்த பாவத்தின் மேல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அப்போ ஆவியில வந்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இது செய்யாத, இது நல்லது இல்லை, இது எனக்கு பிடிக்காது, இது வந்து நீதிக்கு எதுவான காரியம் இல்லை அப்படி அவர் சொல்லி கொடுத்தா கூட அதை காதுல போட்டுக்காம என்ன பண்றோம், எனக்கு சில ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகளின் வெளிப்பாடாக என்ன பண்றேன்னா அந்த பாவத்தை நான் வந்து செஞ்சிடறேன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீதி உள்ள ஒரு காரியத்தை வந்து நான் வந்து செய்யாம அந்த பாவத்துக்குரிய காரியங்களை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அது ஒருபோதும் வந்து அவருக்கு பிரியமான காரியமே இல்லை. அப்போ உள்ளான மனுஷன் எவ்வளவு போராடுறான்னு சொல்லி இங்க பவுல் எழுதுறாரு பாத்தீங்களா. ஸோ எனக்கு பிடிக்கல, எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புறதே இல்லை, ஆனாலும் கூட நான் இதை தான் வெறுக்கிறேன், ஆனாலும் நான் வந்து விழுந்து போயிடுறேன். அப்போ நம்ம கூட யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நான் வந்து விரும்பாத சில காரியங்கள் இருக்கும், அது டாப் லிஸ்ட்ல இருக்கும் சில விஷயங்கள். இதை வந்து ஒன்று மேற்கொண்டுட்டா போதும் நமக்கு அப்படின்ற அளவுக்கு கூட சில காரியங்கள் டாப் ப்ரையாரிட்டியில இருக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா இப்போ நான் பேசும்பொழுதே உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து ஆண்டவர் காட்டியிருப்பார். அது என்ன காரியம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த காரியங்கள் வந்து என் வாழ்க்கையில ஏன் வருது, அந்த பாவங்களை செய்வதற்கு ஏன் சூழ்நிலை வருகிறது, ஏதாவது மனுஷனால வருதா, இல்ல ஏதாவது வந்து ஒரு சூழ்நிலை, இப்போ எக்ஸாம்பிள் போன் மூலமா வருகிறதா, இல்ல வேலை ஸ்தலத்துல வருகிறதா, இல்ல வீட்டுல வந்து வருகிறதா, இல்ல யாராவது நண்பர்கள் பழக்கத்தின் மூலமாக வருகிறதா, இல்ல ஏன் வருது, இல்ல எதையாவது சிந்திக்கிறது மூலமா அது வருகிறதா என்பதை நிதானித்து பாருங்க. அப்போ அந்த சூழ்நிலை வருது அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்காம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வராதபடி நம்ம தள்ளி நிற்கும் பொழுது நம்ம வந்து ஜெயிச்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தா மட்டும்தான். ஏன்னா சுயமாக போராடி நம்மளால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம வந்து கர்த்தருடைய ஆவி இல்லாம சில பாவங்களை மேற்கொள்றதுக்கு எவ்வளவோ இயேசுவுக்கு முன்பாக போராடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த போராட்டத்துல நம்ம தோத்துதான் போயிருப்போம். ஆனா என்னைக்கு அவருடைய ஆவி நமக்குள்ள வந்துச்சோ சில காரியங்களை மேற்கொள்வது ரொம்ப எளிதாக போயிருக்கலாம். ஆனா என்னைக்கும் கூட நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயமே அதை வந்து கண்டுபிடிக்கணும். எது வந்து நம்ம வந்து எந்த பாவத்தை தான் செஞ்சு நான் கீழே விழுந்து போயிடுறேன்றதை கண்டுபிடிச்சுட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அவருடைய பலத்தினால நம்மளால அதை மேற்கொள்ள முடியும். வாசிப்போம் ரோமர்ல 7ஆம் அதிகாரம் வசனம் 18. ரோமன் 7:18. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆமென். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லைன்னு பாக்குறாரு. அப்போ அந்த மாம்சமானது வந்து அது வீக்கா தான் இருக்கு. அந்த மாம்சமானது வந்து மனுஷனாக இருக்கிறதுனால நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளதா தான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பலவீனத்துல இருந்து மேற்கொண்டு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக வாழணும்ன்றது நம்ம எல்லாருடைய விருப்பம் தான். ஆனா அந்த பரிசுத்தமாக வாழணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அப்ப கர்த்தருடைய ஆவி எப்ப வருகிறார்? இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெறும்போது மாத்திரம்தான் அவருடைய ஆவியின் வல்லமை நமக்கு வருகிறது. அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 38 சொல்லுகிற பிரகாரமாக, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ ஞானஸ்தானத்தின் மூலமா பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்து பூரணமாக அவர் கிரியை செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அவர் உள்ள வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இவர் இருக்கிறார். அப்ப அவர் உள்ள வந்தா மட்டும்தான் நம்மால பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஏன்னா நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ இடத்தில் இல்லை என்று பவுல் எழுதுகிறார். அப்போ அந்த பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாள் பரியந்தம் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்ற முடிவு எடுத்த பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள உட்பட்டா மட்டும்தான் நம்மால் அதை செய்ய முடியும். அப்போ என்னோட சுய நம்பிக்கையினால என்னால முடியும் அப்படின்னு நினைச்சு நான் பரிசுத்தமா நான் தனியா வாழ்ந்து காட்டிக்கிறேன்னு நினைச்சோம்னா
கண்டிப்பா நம்ம விழுந்து போயிருவோம். ஏன்னா கர்த்தருடைய உதவி இல்லாம நம்மால பரிசுத்தமாக வாழ முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. விடுதலையோட வாழ வேண்டும் என்றுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏத்துட்டு இருக்கிறோம். அவருக்கு அடிமையாக வாழதும் பிசாசுக்கு அடிமையாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்திருக்கோம். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இப்போ ஒன்றோடு ஒன்று எப்பயுமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஆவிக்கு பிடிக்கிறது மாம்சத்துக்கு பிடிக்காது, மாம்சத்துக்கு பிடிக்கிறது ஆவிக்கு பிடிக்காது. ஒன்றோடு ஒன்று எப்பொழுதுமே விரோதமாகவே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நம்ம ஆவியில நடக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். ஒருவேளை மாம்சத்தை விழுந்து போயிட்டோம் அப்படின்னா, அப்போ நான் பிசாசானுக்கு அடிமையாக மாறி நான் நடக்க வேண்டிய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்காம அவனுக்கு அடிமைகளாக மாறி அந்த விடுதலையே இல்லாம கர்த்தர் கொடுத்த ஆரம்பத்துல கேட்டோம்ல, அந்த யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ற வசனத்தை கேட்டோம். அப்போ விடுதலையை பெற்றிருக்க பிள்ளைகளாக இருந்தும் கூட மீண்டும் அந்த பாவத்திலேயே வாழும் பொழுது நாம் எதிலிருந்து விடுதலை பெற்றோம்? விடுதலை கிடைச்சிருச்சு, எனக்கு பாவத்திலிருந்து நீங்களாக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இருக்கிறோமா? இல்ல நிஜமாவே அந்த விடுதலை சுதந்திரத்துக் கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோமா? அப்ப நிஜமாவே சுதந்திரத்துக் கொண்ட பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பாவம் வாழ்க்கையில் இருக்க கூடாது. ஒருவேளை பாவம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதிலிருந்து விடுதலை பெற்றோம் என்பதை நாம் நிதானித்து அறிவோம். அப்போ இப்போ நிதானிச்சு கூட பாருங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, அது பாவத்துக்கு ஏதுவாக அந்த சூழ்நிலைக்கு நமக்கு போகுது அப்படின்றா நம்ம கிட்ட சத்தம் கேட்குது. பரிசுத்தாவி நம்ம கிட்ட பேசுறாரு, இது செய்ப்பா, இது செய்யாத. அப்போ எந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? ஆவிக்குரிய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, இல்ல பிசாசுக்கு இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு கீழ்ப்படுது விழுந்து போகிறோமா என்பதை நிதானிப்போம். யாக்கோபுல வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 15 வரை. ஜேம்ஸ் 1:14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். அப்போ தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சை கர்ப்பம் தரிக்குது, அது பாவத்தை பிறப்பிக்குது. பாவம் பூரணமாகும் பொழுது மரணம் நேரிடுன்னு பார்ப்போம். அப்ப இந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த காரியத்துக்கு போய் நிக்கிறதுக்கு முன்பாக முதல்ல இருக்கிறது மனுஷனுடைய அந்த ஆசைதான். அப்ப ஆசைதான் அந்த தூண்டிலா இருக்கு. அப்ப பிசாசு அதை உண்டு பண்ணுகிறான். அவனவன் தன் சுய இச்சையினாலதான் இந்த இடத்துல சிக்குண்டு சோதிக்கப்படுது. அப்போ அந்த டெம்டேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இச்சை, அந்த காரியம் நம் இருதயத்துல அது எழும்புகிறது. அப்போ இருதயத்தை எழும்புகிற காரியத்தை நான் சில டைம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வெளியே ஒருத்தர் இருக்காரு, அவரால் தான் இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளிப்புறமாக இருக்கிற மற்றவர்களை பார்த்தோ மற்ற சூழ்நிலைகளை பார்த்தோ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளேம் அங்க போட்டுருவோம். அவங்க தான் அது காரணம், அவங்களெல்லாம் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு மற்றவங்களை விரல் காட்டுகிற சூழ்நிலைகள் வரதான் செய்யும். ஆனா அப்படி அல்ல என்பதை நம்ம புரிந்து கொண்டு இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அது இன்டர்னலா இருக்கு. அவனவன் தன் இச்சையினாலதான் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுதான்னு பாக்குறோம். அப்ப நமக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடக்கிறதுக்கு எந்த இச்சைகள் காரணமாக இருக்கிறது? மரணத்துக்கே கொண்டு போய் நிறுத்துது. அப்போ எந்த இச்சைகள் நான் விழுந்து போயிருக்கிறேன் அப்படின்றத நம்ம நிதானித்து அறிவோம். வாசிப்போம் நீதிமொழிகள்ல 25ஆம் அதிகாரம் வசனம் 28. Proverbs 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமென். அப்போ இந்த இச்சை அடக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ப்ரொடெக்டிவ். இப்ப மதில் சுத்தி இருக்குது ஒரு பட்டணத்துக்கு முள்ளனா யாரும் உள்ள வர முடியாது. ஆனா இடிஞ்சு போன மதிலுக்குள்ள யார் வேணா உள்ள வரலாம் பாத்தீங்களா. அப்போ நம்ம இச்சை அடக்கத்தோட இருக்கும் பொழுது பிசாசா நம்ம வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. ஆனா இச்சை அடக்கம் இல்லாம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவன் விரிக்கிற வலையில விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்றதை பாக்குறோம். அப்போ நமக்கு எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது கர்த்தருக்கு பிடிக்கும், எது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களும் நிதானித்து அறிந்து செய்யும் பொழுது நம்ம ஆத்துமாக்கள் காக்கப்படுகிறது. வாசிப்போம் 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரம் வசனம் 33. 1 Corinthians 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்ன்றத வார்த்தைகளை பாக்குறோம் இங்க. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம யாரோட பழகுறோம், நம்ம சுத்தி இருக்கிற நண்பர்கள் எப்பேற்பட்டவர்கள், நம்ம சுத்தி இருக்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க,
நமக்கு சுத்தி இருக்கிறவங்களா எப்படி இருக்கிறாங்கன்றத முதல்ல நிதானம் தெரியும். ஏன்னா ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஒருத்தர் கெட்டு போகிறதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமே நம்ம சூழ்நிலை, நம்ம சுத்தி இருக்கிற அந்த ஜனங்கள் இருக்காங்க பாத்தீங்களா. அப்போ அந்த கம்பேனியன்ஸ், அந்த நண்பர்கள் வந்து அவங்க பாவம் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, முதல் முறையோ 2வது முறையோ நம்ம வந்து வெறுத்துருவோம். ஆனா அவங்க மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அதை பார்க்கும்பொழுது நமக்கே இச்சை உண்டாக ஆரம்பிச்சிடும், நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம யாரோட கலந்து இருக்கிறோம், உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டான்னு தான் ஆண்டவர் சொல்றார். ஆனா உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அவர்களோட பிணைப்புல வந்து அதிகமா வைத்துக் கொள்ளாமல் ஆவிக்குரிய முறையில கர்த்தரோட பிள்ளைகளோட இணைந்திருக்கும் பொழுது நம்ம ஆவியில் அதிகமாக வளர முடியும். சோ ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இல்லைங்க, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், என் வேலை ஸ்தலம் எப்படி வேணா மோசமா கூட இருக்கலாம். ஆனா அதுல வந்து நான் வெளிச்சமா இருக்கிறேன்றத வைராக்கியத்துல எல்லாரும் வாழதான் செய்யறோம். ஆனா அவங்களோட பிணைப்புக்குள்ள இருக்காம நம்ம வந்து ஒரு முன் மாதிரியான பிள்ளைகளாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் வந்து சமாளிச்சிருவேன், என்னை யாரும் வஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஆவிக்குரிய முறையில பெருமையான எண்ணங்கள் கொண்டு இல்லாம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து யாரை வந்து கூட வச்சிருக்கோன்றதை நிதானித்து அறிவோம். வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. ரோமன்ஸ் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமீன். அப்போ அடிமைத்தனத்தின் விளைவு என்ன? நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவினால வந்து விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோன்றத ஆரம்பத்துல பார்த்தோம். ஆனாலும் கூட நம்ம எல்லாருக்குள்ளும் பாவம் இருக்கிறது நான் வந்து அப்படின்ற விஷயத்த வந்து சில வசனங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். 2வதா பார்த்தது வந்து அந்த பாவம் வந்து ஒரு ஹேபிட்டாக மாறும் பொழுது அதே விழுந்து போய் அதே தங்கியிருப்போன்ற சில வசனங்களை வாசிச்சோம். இப்ப 3வதா பார்க்க போறது அதன் விளைவுகள் என்ன. அதே பாவத்துல வந்து வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா அதோட விளைவுகள் என்ன என்றதை வந்து நம்ம கேட்போம். இப்போ அதை முதல்ல வாசிச்ச வசனம் வந்து இந்த இடத்துல பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இதுல ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, பாவம் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு கூலி இருக்கு. திரும்பவும் சொல்றேன், ஒரு மனிதனாக இருக்கிற நாம வந்து ஒரு பாவத்தை செய்யறோம், அந்த பாவத்துக்கு ஏத்த கூலி உண்டு அப்படின்னு இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. ஏன்னா பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, அந்த சம்பளம் மரணம். அப்போ எவ்ரி சின், நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் அது உண்மையாக இருக்கிறது. அந்த பாவத்துக்கு வந்து ஒரு அவுட்கம் இருக்கு. அந்த அவுட்கம், அதாவது அந்த பாவத்தின் சம்பளம் அது மரணமாக இருக்கிறது. அந்த மரணம் அப்படின்றது வந்து ஒரு பிசிக்கல் மரணம் மட்டும் இல்ல, அது வந்து ஸ்பிரிச்சுவலா ஒரு மரணம் கூட. ஆவிக்குரிய ஒரு மரணமாக இருக்கலாம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். இப்ப வந்து நம்ம கூட இருக்கிற நம்ம சொந்தம் இருக்கு பாத்தீங்களா, இல்ல சொந்தங்களோ நண்பர்களோ, அப்ப அதனோட ஒரு டெத்தா கூட இருக்கலாம். அப்ப அல்டிமேட்லி நம்ம வந்து இந்த காரியங்கள் வந்து இயேசுவிடம் வந்து நம்ம பிரிக்கிறது என்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பாவம் செய்யும் பொழுதும் அதற்குரிய கூலியை நம்ம வந்து பெறுகிற பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். இது வந்து பயத்துக்காக பேச வரல, அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏன்னா வசனம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் அது மரணம் தான். அப்போ இந்த செய்யற இந்த விஷயம் வந்து அது வந்து பெருசா யாருக்கும் வந்து பாதிப்பு இல்லை, அது ஒரு பெரிய பாவம் இல்லை, அது ரொம்ப ஹார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் நினைக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு. அதை செய்யும் பொழுது ஏன்னா நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம சாதாரணமா அது ஒன்றும் நடக்காது, இந்த பாவத்தினால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அந்த எண்ணங்களுக்குள்ள போகாம இது மரணத்துக்கு கொண்டு போய் செல்லும். அது வந்து பிசிக்கல் டெத்தா கூட இருக்கலாம், இல்ல ஸ்பிரிச்சுவல் டெத்தா கூட இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஏசாயா 59:2 வாசிக்கலாம். ஐசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். அப்ப அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது பாக்குறோம். அப்ப பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு, அது மரணம்னு பார்த்தோம். அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம கர்த்தருக்கு விரோதமான பிள்ளைகளாக மாறுறோம். அது நமக்கு நடுவாக ஒரு பிரிவினையாக இருக்கிறது. நம் பாவங்களே உங்களுக்கும் கர்த்தருக்கும் வந்து முகத்தை மறைக்கிறது என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது மரணத்துக்கு கொண்டு போகுது. அப்ப கர்த்தரிடம் இருந்து நம்மை பிரித்தும் வைக்கிறது அப்படின்றத பாக்குறோம். அப்போ நம்ம கர்த்தரிடம் இருந்து பிரிந்த பிள்ளைகளாக இருந்தோம்னா நம்ம எதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டோம்? யோவான் 8:32 சொல்றது போல சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களுடைய விடுதலையாக்கும் சொல்லி வசனங்களை வாசிக்கிறோமே. அப்ப இன்னும் கூட அந்த பாவத்துல இருந்து கொண்ட பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா அது ஒரு கூலி இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் அவர் முகத்தை நம் உங்களுக்கு மறைக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. வாசிப்போம் அடுத்ததா நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 12. Proverbs 14:2.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயம், நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் வந்து அது சரியா இருக்கா? அது வசனத்தோட ஒத்து போகிறதா? இல்ல என்னுடைய இருதயம் சொல்லுகிற காரியங்களை கேட்டு நான் செய்கிறேனா? ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்துருக்கிறோம். பெற்றோர்கள் நமக்கு வந்து நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது கரெக்ட். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஒரு காலகட்டத்துல வளர்ந்ததுக்கு அப்புறம் உலக சூழ்நிலைகளை பார்த்து நிறைய விஷயம் கத்திருப்போம். அப்புறம் கவர்மெண்ட் விரும்புகிற காரியங்களை செய்யணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நமக்குன்னு சில மாரல் இருக்கு, இது சில வேல்யூஸ் இருக்கு, இப்படிதான் செய்யணும், இது செய்யக்கூடாதுன்ற வகையறுத்து பார்க்கக்கூடிய ஞானத்தை நம்ம எல்லாரும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆனாலும் கூட அது உலகப்பூர்வமான ஞானமாக இருக்கிறதா இல்ல கர்த்தரிடமிருந்து வருகிற ஞானமாக இருக்கிறதுன்னு நிதானித்து பார்ப்போம். ஏன்னா உலகப்பூர்வமாக என் இருதயம் வந்து சில காரியங்களை சரின்னு சொல்லி சொல்லும், ஆனா அதே விஷயத்த பைபிள் வந்து இல்ல, இது தப்பு, இது செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்போ நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். எனக்கு இருதயம் வந்து 1000 காரியங்களை சொல்லும், இது சரின்னு சொன்னா கூட அது வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்து இது செய்யலாமா வேணாமா என்பதை நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 21 வரை. கலேஷியன்ஸ் 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகளை வந்து விழுந்து கொண்டு அந்த பாவத்தில் இருந்து கொண்டு அந்த பாவமே வாழ்க்கையாக மாறும் பொழுது, அப்போ நம்ம யாருன்ற நம்முடைய ஐடென்டிட்டி, நம்ம யார், இயேசு கிறிஸ்துவினால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா, பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம், அவரால் வந்து வந்து முன்குறிக்கப்பட்டவர்கள் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் அறிந்தும் கூட அந்த பாவத்திலவே வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா அது கான்சிக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம போய் சேர வேண்டிய வழி நமக்கு வந்து மறைக்கப்பட்டு வேற வழியில போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அந்த பர்சிஸ்டன்டான அந்த ஒரே பாவத்தை மீண்டும் 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 செய்யும் பொழுது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம், இயேசு கிறிஸ்து வந்து வரும் பொழுது 2ஆம் வருகையில ஏற்றுக்கொள்வாருன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஹேபிச்சுவலா அந்த பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங், அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது நம்ம நினைக்கிறதுக்கு விரோதமாக நம்ம சென்று கொண்டிருக்கிற வழி அது வேறையாக இருக்கும். அப்போ நிதானத்தை அறிங்க. இது ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம செய்கிற பாவத்தின் மூலமா அது என்னை மட்டும் அது வந்து எனக்கு மட்டும் அது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க விடாம அது தடை செய்யல, என்னை சுத்தி இருக்கிற என்னுடைய குடும்பத்தார கூட அது தடை செய்கிறது. நான் பாவம் செய்யும் பொழுது அவர்களையும் நான் சோதிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, சபையிலும் சரி. அப்ப நம்ம சபையாராய் ஒன்று கூடி வாரம் கூடுறோம், ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் வந்து உதவி செய்யணுன்ற நிறைய வசனங்களை வாசிச்சு அதன்படியாக வாழ நம்ம எல்லாரும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ நான் வந்து பாவத்துல இருந்து கொண்டு அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது நான் மட்டும் இடரல, என் வீட்டாரை மட்டும் இடரல, என்னை கூட இருக்கிற என் சகோதர சகோதரிகளை கூட இடர வைக்கிறதுக்கு அது வாய்ப்புகள் அது வந்து வருகிறது என்பதை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நிதானித்து அறிவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்கலாம். Matthew 18:6. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். ஆமேன். பாத்தீங்கன்னா தான் செய்கிற பாவத்தின் மூலமா தான் மட்டும் கெட்டு போகல, மற்றவர்களையும் கெட்டு போகிறதுக்கு வந்து ஏதுவாக அதை செஞ்சீங்கன்னா உங்க கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி நீ கடல்ல தள்ளுண்டு போங்க சொல்லி ஆண்டவர் சொல்ற அந்த இடத்துல. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியோரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, அப்ப தான் ஒரு பாவத்துல இருந்து கொண்டு தான் வந்து கெட்டு போறது மாத்திரம் இல்லாம மற்றவர்களையும் விசுவாசத்துல இருக்கிற மற்றவர்களையும் இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா. பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்போ நான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நான் மட்டும் விழுந்து போகல, என்னோட கூட இருக்கிறவங்களும் சேர்த்து நான் தள்ளி கொண்டு போகிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப எனக்குன்றது எனக்கு மாத்திரம் இல்லை, நான் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். நம்ம எல்லாரும் ஒரே சபையில் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், ஒரே அவயம், ஒரே தலை, அந்த ஒரே தலை இல்லாம எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ள எல்லாரும் வந்து அவயவங்களாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம செய்கிற காரியங்கள் வந்து
இந்த பாவம் இல்லாம கர்த்தருக்கு பிரியமானதா யாருக்கும் இடரல் இல்லாம ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாசிப்போம் லூக்கா 8 வசனம் 14. லூக் 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ஆமென். சோ விதைக்கிற விதை முள்ளு இடத்துல விதைக்கப்படுகிறது. வசனத்தை கேட்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலை ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாமல் இருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த சிற்றின்பங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாமல், அந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்த விடாமல் நம்மை நெருக்கி ஏவுகிறது. அப்போ அது நம்ம வளர விடாம அதை தடை செய்கிறது. அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு, ஆனா ஒரே ஒரு இச்சை, ஒரே ஒரு பாவம் தான். அந்த பாவத்துல நம்ம மீண்டும் மீண்டும் அந்த பாவங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆவிக்குரிய முறையில் நம்ம வளர விடாம அது தடையாக இருக்கிறது. அப்ப அது தடையாக இருக்கும் பொழுது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற வழி வேற, ஆனா அது வேற வழியில கொண்டு போய் விட்டுன்ற அந்த பயத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். இப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஏதாவது கவலைகள் மூலமா, இல்ல ஏதாவது ஒரு பாவத்தின் மூலமா, இல்ல ஒரு பணத்தின் மூலமாகவோ, இல்ல ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம சிக்குண்டு நம்ம தவித்துக் கொண்டிருக்கிறோமா? ஏன்னா அந்த முள்ளு இடங்களில் விதைக்கப்பட்ட விதையாக நாம் இல்லாமல் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக நம்ம எல்லாரும் மாறி 30, 60, 100 கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. உங்க வேகத்துக்கு என்னால ஓட முடியாது, என் வேகத்துக்கு உங்களால ஓட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வேகம் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100. எல்லாம் 100ன்னு அவர் சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு வேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேகத்துல நான் சரியாக நான் ஓடுகிறேனா? ஏன்னா மத்தவங்களை கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்கன்னு நம்ம பெஞ்ச் மார்க் வேற யாருமே இல்ல. தன்னை பார்க்கும் போதே மேன்மை பாராட்ட தனக்கு இடம் உண்டு அப்படின்ற காரியங்களை புரிந்து கொண்டு நம்ம இன்னைக்கு எவ்வளவு வாவில முன்னேறி இருக்கிறோம், நாளைக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம், இன்னும் கர்த்தருக்கு இன்னைக்கு ஒரு காரியம் செஞ்சு நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்மை நாமே நிதானித்து இன்னும் ஆவிக்குரிய முறையில நம்ம வளருவதுதான் கர்த்தர் விரும்புகிறார் இந்த இடத்துல. அப்போ இப்ப பார்த்த இந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது டேஞ்சராக மாறுகிறது. ஆனால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பாவங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை செக்கச்செவேர் இருந்தாலும் சரி, அதை நம்ம அறிக்கை இடும் பொழுது அதை ஆள் கடல்ல தூக்கி போட்டுருவேன், அதை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், உன் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த நிமிஷம், இப்போ இவ்வளவு நிறைய வசனங்களை கேட்டோம், இந்த நிமிஷம் கர்த்தர் உங்கள்கிட்ட கண்டிப்பா பேசியிருந்தார் அப்படின்னா ஏதாவது ஒரு பாவத்துல நம்ம சிக்குண்டு தவித்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்றத நிதானி தரீங்க. அப்படி இருந்தோம் அப்படின்னா எந்த இடத்துல கர்த்தரை நான் வேதனைப்படுத்திருக்கேன்ற அந்த பாவத்தை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இப்போ வாயார அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடும் பொழுது அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிப்பதற்கு தயவு பெற்றிருக்கிறார். அதை குறித்த வசனங்களை வாசிப்போம். யோவான் 8 வசனம் 36. ஜான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். ஆமென். எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலை ஆவறதுக்கு ஒண்ணுதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்பி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, நம்மை பரிசுத்தமாக வாழ்வதற்கு அவரே நம்மை அழைத்து செல்லுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணு மட்டும்தான். நான் ஒரு பாவி, என் பாவத்துக்கு என்னால பரிகாரம் செலுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து எனக்காக வானத்திலிருந்து இறங்கி என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்திருந்தார். அவர் 2ஆம் முறை மீண்டும் வருவார். என் பாவங்களை அவர் சுமந்ததுனால நான் இன்னைக்கு அவர் விசுவாசிக்கிறேன், என் பாவங்கள் கழுவப்படுதுன்னு நம்ம நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நமக்கு மெய்யாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். வாசிப்போம் அப்போஸ்தலர் பணி 3 வசனம் 19 முதல் 20 வரை. Acts 3:19-20. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். சோ ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது வேற, ரிப்பன்டன்ஸ் அப்படின்றது வேற. அதாவது பாவம் மன்னிப்புன்றது வேற, மனம் திரும்புதல் அப்படின்றது வேற. நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு துக்கத்திலேயே வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கு வேண்டாம். அவர் மனம் திரும்பி அவர் வர சொல்றார். சரி, தப்பு பண்ணிட்டியா, பரவாயில்ல, அந்த பாவத்தை அறிக்கையிடு, இப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன், திரும்ப வா என்கிட்ட அப்படின்னு தான் நமக்கு கர்த்தர் கைகளை விரித்து நம்மை கூப்பிடுகிறார். அவர் சொல்றாரு, ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போ மனம் திரும்பணும்னா முதல்ல எங்க
என் நிலைமை இருக்குது, நான் எங்க விழுந்து போயிருக்கேன்ற முதல்ல கண்டுபிடிச்சா மட்டும்தான், கண்டுபிடிச்சு அது தப்புன்ற உணர்வு எனக்கு என்னைக்கு வருதோ, அதை இனிமே செய்ய மாட்டேன்ற அந்த முடிவோட நம்ம வாழ்க்கையை முடிவு எடுக்கிறோமோ, அப்புறம் மனம் திரும்புதலோட அவர் அறிக்கையிடும் பொழுது அந்த பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் பார்க்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, அப்போ இட் இஸ் எக்ஸ்டர்னலா மத்தவங்க பாக்குறது போல அந்த கன்ஃபெஷன் இருக்கணும். இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஸோ கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த். நம்ம ஆமா, என் தேவன் இறங்கி வந்தார், அவர் எனக்காக மரித்தார், அவர் தான் என் தேவனாக இருக்கிறார்ன்றத விசுவாசித்து நம்ம அறிக்கையிடும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை இங்க பார்க்கிறோம். இப்போ இப்ப பார்த்த இந்த தலைப்புல முதல்ல பார்த்த வசனத்தை ரீகேப் பண்றேன், ரொம்ப முக்கியம் இது. யோவான் 8:36 சொல்லுது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். வசனங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவை. இயேசு கிறிஸ்துவனால விடுதலை கொடுக்க அவர் கண்டிப்பா அவரால் முடியுன்ற முதல்ல விசுவாசத்துக்குள்ள வரணும். ரெண்டாவது, அப்போஸ்தலர் பணி 3ஆம் அதிகாரம் வசனம் 19-20 சொல்றது போல நம்முடைய பாவங்களை உணர்ந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம். மூன்றாவதா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். சோ இயேசு கிறிஸ்து இறங்கி எனக்காக மரித்து ஒரு உயிர்த்தார் என்றதை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு ரட்சிப்பு உண்டுன்றதை பார்க்கிறோம். நான்காவதா பார்க்க போற வசனம் 1 யோவான் 1:9 வாசிக்கலாம். 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமென். ஆமென். சோ தேவன் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர் என்பதை உறுதியாக நம்புகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் தான். அவர் இஸ் a reliable source. அவர் கம்ப்ளீட் கான்பிடன்ஸ் அவர் மேல வைக்கலாம். ஆனா அவர் சொல்லிட்டா அது கண்டிப்பா செய்து முடிக்கிறவர். அப்ப சொல்றது போல நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம் பாவங்களை மன்னித்து 1, 2, 3 மட்டும் இல்ல, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் அவர் உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம பரிசுத்தமாக்கப்படணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயமே என் பாவங்களை நாம் அறிக்கையிடணும். என்ற பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்பது வசனங்கள் நம்ம சொல்லுகிறது. இப்போ சில டைம் ஒரு வெட்கம் கூட இருக்கலாம், ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், ஒரு ஷேம். நான் எத்தனை தடவை தான் போய் பாவத்தை அறிக்கையிடுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு இருதயம் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அதை பத்தி யோசிக்காம கர்த்தர், நான் பாவிதான், நான் பலவீனமான மனுஷன் தான், ஆனா கர்த்தர் என் பாவத்தை மன்னிக்க ரெடியா இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் நமக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ இன்னைக்கு கூட நீங்க யோசிச்சு தினம் பண்ற காரியம் தான், உட்கார்ந்து நிதானித்து பாருங்க, எதெல்லாம் வேதனை உண்டாக்குற வழி இருக்கிறது கர்த்தருக்கு விரோதமாக என்று நிதானித்திருந்து அந்த பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்போம். வாசிப்போம் ரோமர் 6:4. ரோமன் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். ஆமென். சோ முதல்ல யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலையாவீர்கள் அப்படின்றத நம்பிக்கைக்குள்ள வரணும். ரெண்டாவது, நம்ம பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்று அப்போஸ்தலர் பணி 3ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிச்சோம். மூன்றாவதா ரோமர் 10:9 உன் வாயினாலே கர்த்தராக இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்றது மூணாவதா பார்த்தோம். நான்காவது வசனம், நம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவர். அடுத்ததா இந்த ரோமர் 6:4 சொல்வது போல கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனுக்கு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ ஞானஸ்நானம் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு கிரைட்டீரியா. ரட்சிக்கப்படணும் அப்படின்ற முடிவு எடுத்த பிறகு நம்ம பண்ண வேண்டிய முதல் காரியமே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறார், அவர் மரித்து உயிர்த்து அவர் இருக்கிறான்ற அந்த விசுவாசத்தோடு நான் மீண்டும் வரப்போகிறார், அவர் வரும்பொழுது என்ன எடுத்துட்டு போவார், அதுக்கு நான் பரிசுத்தமுள்ள பிள்ளையாக இந்த பூமியில வாழ்வேன் அப்படின்ற உறுதியோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும் பொழுது நமக்கு
ரட்சிப்பு உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததா வாசிக்கலாம் கலாத்தியர் 2:20. Galatians 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். சோ இப்போ ரோமர் 6:4 பார்த்தது போல அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். அப்போ இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்ம தண்ணிக்குள்ள போகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தாரோ அதே போல நானும் தண்ணிக்குள்ள போகும் பொழுது அந்த பழைய மனுஷனை அவன் என்ன பண்றான்னா அவன் மரிக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்து 3ஆம் நாளில அவர் வெற்றி சிறந்தாரோ அதே போல நானும் கூட தண்ணியை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு புதிய ஜீவனை கொண்டவனாக நான் வெளியே வரேன். நான் அந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் இயேசுவின் ஆவியை பெற்றவனாக இருக்கிற நான், வசனம் சொல்றது போல இந்த கலாத்தியர் 2:20 சொல்றது போல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அப்போ நான் மரிச்சிட்டேன். ஞானஸ்நானத்தின் மூலமா என்னுடைய மாம்சத்துக்குரிய எண்ணங்களை, அந்த ஆசைகளை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல நானும் ஞானஸ்நானத்தின் மூலமா தண்ணிக்குள்ள போகும் பொழுது எல்லாவற்றையும் புதைச்சிட்டு வெளியே வரும் பொழுது கிறிஸ்துவுக்காக பிழைத்தவனாக நான் வெளியே வந்திருக்கிறேன். அப்போ இப்போது நான் எதுக்காக பிழைச்சிருக்கிறேன் அப்படின்னா, என்னின் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் மீண்டுமாக நான் பிழைத்திருக்கிறேன். அப்ப நான் அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த சுபாவ குணங்களை மேற்கொண்டு நான் ஜெயிச்சு வர வேண்டியது நம் எல்லார் மேலும் சுமத்தப்பட்ட கடமை. அதான் சொல்றார் ஆண்டவர், நீங்கள் மனம் திரும்புங்கள். பழைய மனுஷனுக்குரிய தண்ணிக்குள்ள போகும் பொழுது மறிக்கிறோம், தண்ணி விட்டு வெளியே வரோம். அந்த சூழ்நிலைகள் மாறல. அந்த பழைய மனுஷனோட புத்தி அப்படிதான் இருக்குது. ஆனா பழைய மனுஷனோட புத்தியை மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டியதுதான் நம்ம எல்லாருடைய கடமை. ஆனா பழைய மனுஷன் கோவப்படுவான். ஆனா இன்னைக்கு ஆவியின் கனியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோவப்படக்கூடாது. பழைய மனுஷன் இச்சை அடக்கம் இல்லாம இருப்பான். ஆனா புதிய மனுஷன் இச்சை அடக்கத்தோடு நடக்கணும். ஆனா அப்போ இது ஒரு பிராக்டிக்கலா ஒவ்வொரு நாளும் நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அப்ப கடைசியா விடுதலை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த விடுதலையை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பிசாசுக்கு அடிமையானவன் அல்ல. நரகத்துக்காக நியமிக்கப்பட்ட ஜனம் நாம் அல்ல. நம்ம நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்ட ஜனங்கள் தான். நம்ம பிசாசானவனுக்கு அடிமை அல்ல. இயேசு கிறிஸ்து விடுதலை நமக்கு எல்லாரும் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த கொடுத்த விடுதலையை நம்ம எல்லாரும் தக்க வைத்துக் கொள்ளணும். அது நம்ம கையில தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாம் பெற்றும் கூட, இந்த பரம ஈவை ருசி பார்த்தும் கூட, இந்த பரிசுத்தாவியை பெற்றும் கூட, இந்த இனி வரும் உலகத்தின் மேல் நோக்கமா இருந்து எல்லாவற்றையும் அறிந்தும் கூட நம்ம விலகி போனோம்னா நம்மை விட பரிதபிக்கப்பட்ட ஜனங்கள் யாராக இருக்க முடியும்? அப்போ நம்ம இன்னமும் கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கார். அந்த விடுதலை தக்க வைத்துக் கொள்ள பிள்ளைகளாக நம்ம வாழணும். அதுக்குரிய வசனங்கள் ஒரு 6 வசனம் இருக்கு. அதோட பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்துக்கலாம். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16. Galatians 5:16. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். அப்ப இந்த வசனம் நமக்கு ஒரு சொல்யூஷன். ஒரு பிரச்சனை இருக்கு, கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு, அந்த விடுதலை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்போ இந்த விடுதலையை நம்ம தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது, நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் ஆவிக்கு ஏற்றபடியாக மாத்திரம்தான் இருக்கணும். மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்கள் இருக்கக்கூடாது. இப்பதான் கலாத்தியர்ல வாசிச்சு பாத்தீங்களா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, விபச்சாரம், விசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் பார்த்தோம். அதுல முக்காவாசி லிஸ்ட் நம்ம யார்ட்டையும் இருக்காது. ஆனா சில விஷயங்கள் இருக்கும். கோபங்கள், சண்டனைகள், பிரிவினைகள், இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா மாம்சத்துக்கு ஏற்ற இச்சைகள், அப்ப அதை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இல்லாமல் ஆவிக்கேற்ற அந்த ஆவியின் கனியை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக வாழும் பொழுது நம்ம பெற்ற அந்த விடுதலையை நம்மால தக்க வச்சுக்க முடியும். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2 வரை. Romans 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை மரணம், பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று.
நம்ம எல்லாரும் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப விடுதலை பெற்ற பிள்ளைகள் அந்த விடுதலை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்ம கண்டமினேஷன் கிடையாது, நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. கர்த்தர் நமக்கு அவர் வரும்பொழுது நம்ம மறுரூபமாக்கி அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக தரிசிப்பதற்கு நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக, ஆவியில நம்ம வாழ்க்கையில வாழ்ற பிள்ளைகளாக, அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத பிள்ளைகளாக நம்ம வாழும் பொழுது நம்ம அவர் தரிசிப்பது உறுதி. வாசிப்போம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 11 வரை. எபிஷியன்ஸ் 6:10-11. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம நிராத பணி நம்ம இல்ல, நமக்கு நிறைய போராயுதங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம அந்த விடுதலை பெற்ற நாம் தக்க வச்சுக்கணும்னா நம்ம அவர் சொல்றது போல சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதான சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணம் என்னும் தலை சீரா, அப்ப தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாக நம்ம வாழும் பொழுது கண்டிப்பா பிசாசானவன் நமக்கு விடுக்கிற வலையில நம்ம விழுந்து போகாம, அவனை மோசம் போக்க நமக்கு இடம் கொடுக்காம விழித்திருக்கிற பிள்ளைகளாக அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம திராணி உள்ளவர்களாக நம்மளால மாற முடியும். வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 5. 2 Corinthians 10:5. அவைகளால் நாங்கள் வர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இப்போ நம்முடைய மனம் அப்படின்றது ஒரு போர்க்களம் மாதிரி. இட் இஸ் a battlefield, இட்ஸ் வார்ஃபேர் நடக்குதுங்க ஒவ்வொரு நாளும். நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன் இந்த விஷயத்த. நமக்கு ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகள் நம்ம ஓடுது மூளையில. அப்ப அவ்வளவு சிந்தனைகள்ல எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்றது கிடையாது. அந்த 60,000 சிந்தனையும் நம்ம நிதானித்து யோசிச்சு நம்ம எதுவும் செய்யறதுலாம் கிடையாது. ஆனா அந்த 60,000த்துல நமக்கு எது ரொம்ப பிடித்தமாக இருக்கிறதோ அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம், அப்படியே உருவி எடுத்து அதை யோசிச்சு அதை நம்ம பில்ட் பண்றோம் அதுல. அப்ப அது போலதான் நம்ம எந்த சிந்தனைக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுக்கிறோம், அது ஆவி கேட்ட சிந்தனையா இல்ல மாம்சத்துக்கு ஏதுவான அது சிந்தனையா? சோ ஆனா வசனம் சொல்லுகிறது மாம்சத்துக்கு ஏதுவான சிந்தனை வருவது நிச்சயம், அதை மாத்த முடியவே முடியாது. ஆனாலும் அந்த இச்சைகள், அந்த எண்ணங்கள் வரும் பொழுது அதை மாத்தி கொண்டு வர வேண்டியது நம்முடைய கைகள் இருக்கிறது. இந்த வசனம் சொல்வது போல அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதா இருக்கிறோம். அப்போ நம்மால எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த உங்களாலையும் என்னாலையும் கண்டிப்பா அது முடியும். அது ஏன் முடியாம போகுதுன்னா, நம்ம மாம்சத்துக்குரிய எண்ணங்கள் மேல இச்சை வைத்து, அதன் மேல் பிரியம் வைத்து, அந்த எண்ணங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து அதையே நினைச்சு கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா மாம்சத்துல நம்ம விழுந்து போயிடுவோம். அதை மேற்கொள்ளும்னா அந்த ஆரம்பத்திலேயே அதை முளைச்சு வரும் பொழுதே அதை கிள்ளி எறிகிற மாதிரி அந்த எண்ணங்கள் நமக்கு எப்ப வருகிறதோ அந்த எண்ணங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வரதுக்கு உனக்கு என் மேல அதிகாரம் கிடையாது, என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை இடன்னு சொல்லி கட்டளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த எண்ணங்கள் மேலோங்கி வளராம அதை மேற்கொள்வதற்கு நம்மால முடியும். வாசிப்போம் கொலோசியர் 3:5. கொலோசியன்ஸ் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். ஆமென். சோ அப்ப ஆவியில வளரணும், நம்முடைய விடுதலையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம தீர்க்கமா இதுதான் செய்வேன், இதுக்கு விரோத மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்ய மாட்டேன், ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் தான் செய்வேன்ற அந்த முடிவை நம்ம எடுக்கிற பிள்ளைகளாக இருந்தா மாத்திரம் தான் நம்மளால ஜெயிச்சு வர முடியும். ஏன்னா அப்பதான் அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த சுபாவ எண்ணங்களை நம்ம வெறுத்து ஒதுக்கி அந்த கர்த்தர் விரும்புகிற அந்த ஆவிக்குரிய புதிய மனுஷனாக நம்மால மாற முடியும். கடைசி வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 9 வரை. 1 Peter 5:8-9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். உங்களால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நம்ம தனியா இல்லை, தேவாதி தேவனுடைய ஆவியானவர்
வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளவும் பரிபூர்ணமாக, எப்படி இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து பரிபூர்ணமாக அவர் வாசம் செய்தாரோ அதே போல உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் பரிபூர்ணமாக அவர் வாசம் செய்கிறார். நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையே இல்லை. அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை வெறுத்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு வந்து முன்னிலைப்படுத்தி நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா, இந்த பிசாசானவன் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய ஆவியின் துணையினால் நம்மால வந்து ஜெயிச்சு வர முடியும். அதான் வசனம் 9 சொல்லுது, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற எல்லா பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் வந்து சத்துரு இந்த மாதிரி காரியங்களை செய்து அவன் வஞ்சிக்கிறதுக்கு அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனாலும் கூட நம்ம தனியா இல்லாம தேவனுடைய ஆவியின் வல்லமையினால அவருக்கு கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து சிந்தித்து அதை மாத்திரம் நடப்பிக்கும் பொழுது அவன் எப்பேற்பட்ட சத்துருவா இருந்தாலும் சரி அவனை மேற்கொள்ள நம்மால முடியும். இனியும் நம்ம முதல்ல ஒரு வசனம் வாசிச்சோம், அதை ஒரு நான் வாசிச்சு முடிச்சிடுறேன். யோவான் 8:34, பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம இன்னைக்கு வாசித்த வசனங்களை வந்து மனதில் வைத்துக்கொண்டு நாம ஒருபோதும் இனி பாவத்துக்கு அடிமையாக இராமல் இயேசு கிறிஸ்துவினால் வந்து கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவரால் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக நாம் எல்லாரும் இருக்கிறோம். பெற்ற விடுதலை வந்து இந்த பாவம் செய்யாம நீதிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக முன்னேறி மாம்சத்துரிய காரியங்களை வெறுத்து ஒதுக்கி கர்த்தர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ நாமும் கூட எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருந்து அந்த பிசாசானன் வந்து எந்த வலை விரிச்சாலும் சரி எல்லாவற்றையும் வந்து விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்ட பிள்ளைகளாக அவனை எதிர்த்து நின்று நம்ம வந்து அவனை வந்து முறியடித்து கர்த்தர் வெற்றி சிறந்தது போல நாமும் ஒரு சபையாக சேர்ந்து வெற்றி சிறந்து அவர் வரும் பொழுது அவரை தரிசிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராகவும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த கொடுக்க நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு பிரேயர் பண்றீங்களா? ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பின் பரிசுத்த பிதாவே, என் நல்லவர், பரிசுத்தர், உன்னதர், உயர்ந்தவர், கிருபை நிறைந்தவர் அப்பா. என் தேவனாய கர்த்தர் அப்பா, இந்த ஆன்லைன் கூடுகையை உம்முடைய தாசன் மூலியமா ஜீவனுள்ள வார்த்தையை எங்களோடு பேசுனீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் அவருக்குள் மரித்து நாமும் எழுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் பழைய மனுஷனை கலைந்து போட்டு நாம் ஆவியின் கனிகளோடு நாம் வாழுவதற்கு ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா, ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டால் மட்டும் போதாது, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் தகுதிப்படுத்துங்கப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் மாம்சத்திற்கு என்று நடவாமல் ஆவிக்கென்று நடக்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் இருக்கீங்கப்பா. சூத்திரம். என் தேவனாய் கர்த்தர் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவ இரக்கம் பெறுகிறான் என்று உங்களுடைய நல்ல வார்த்தையை பேசினீங்கப்பா. பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தரித்து கொள்ளப்பா. ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க தகுதிப்படுத்துங்கிறது அப்பா. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் அநேக செய்திகளை உங்களுடைய தாசர்கள் மூலியமா எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அப்பா, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது ஆண்டவரே, காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அனுதினமும் ஆண்டவரே, அனுதின வாழ்க்கைக்கு இன்னும் எங்களுக்கு அநேக ஆலோசனையான வார்த்தைகளை உங்களுடைய தாசர்கள் மூலியமா வெளிப்படுத்துங்கப்பா. அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. இதை கேட்டு பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்பா. நாங்கள் இதை கேட்டு அதன் பிரகாரம் உடைய வருகை பிரிந்தும் முடிவு பிரிந்தும் நிலைத்திருப்பினவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாய் எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எந்த பாவங்கள் குற்றங்களும் நாங்கள் செய்யாதபடி தேவனுக்கு பிரியமும் நன்மையுமா நடக்கணும் ஆண்டவரே. ஆவியின் கனிகளோடு நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை பாருங்க. மாம்ச சிந்தையிலே நாங்கள் யாரும் நடக்காதபடி ஆவியின் சிந்தையிலே ஒவ்வொருவரையும் நடக்க தகுதிப்படுத்துங்கப்பா. அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.